வழிபாடு என்பது எல்லாமே ஒன்று மதத்திற்கும் பொதுவானது. உன்னை உன்னிலிருந்து வழிபடவும் செயல்படவும் இயங்கவும் வைத்திருப்பதை உணரும் படிநிலையே. உன் வழிபாடு வழியே இறைவன் மகிழ்வது இல்லை, மாறாக உனக்கும் அவனுக்குமான ஆத்மார்த்தமான தொடர்பை நீ உன்னில் ஆழ்ந்து அனுபவிக்கவே. உன்னை நீயே பல்வேறு வழியில் செலவு செய்து கொண்டு இருப்பதில் இருந்து உன்னை தடுக்கவே வழிபாடு. கண் எதையோ பார்க்க, காது எதையோ கேட்க, மானம் எதையோ நினைக்க, ராசி எதையோ நுகர, நாவு எதையோ சுவைக்க என்று எல்லா புலன்களும் தனித்தனியாக இயங்குவதின் வழியே உனக்கு இறைவன் அருளிய பலத்தை நீ வெளிய பயனுக்கு செலவு செய்து கொண்டு உன்னில் நீய சிதறி போய்கொண்டு இருப்பதில் இருந்து உன் கரம் குவித்து உன் பஞ்சேந்திரியம் என்ற புலன்களை உன்னுள் திருப்பும் முறையே வழிபாடு. வழிபாடு உன் புலன்கள் எல்லாம் உன்னை பார்க்க உன்னுள் எதை அதுவாக செயல்பட வைக்கும் கடவுள் தன்மையை அந்த உணரத் தொடங்கும். அதன் கவனம் அதில் எழும் ஈர்ப்பு உன்னை உன்னில் குவித்து உன் முழுமையை உன்னுள் கிட்டும். உன் நாடி துடிப்பு இதய துடிப்பு இந்த பிரபஞ்ச துடிப்போடு பொருந்தி நீங்களே இப்பிரபஞ்சம் என்ற தன்மைக்கு கொண்டு வரும். எதிலும் குறை குற்றம் உயர்வு தாழ்வு போன்ற பேதம் மாறும் மறையும். உங்களின் ஆதி குணமான இயல்பான அன்பும் கருணையும் உங்களில் தொடங்கி எங்கும் பெருகி நிறைந்திருப்பதை உணர்வீர்கள். எந்த சலனமும் உங்களை சலனப்படுத்தாது. காரணம் எல்லா சலனமும் எங்கே இருந்து தொடங்கி எங்கே முடியும் என்ற பேரமை நிலையை நீங்கள் உணர்வதால் உங்களுள் சலனமும் அமைதியையே விளைவிக்கும். எங்கே கவனத்தை செலுத்தினாலும் அது உங்களை அதன் வழிக்கு இட்டு செல்லும். அதே அக்கவனத்தை இறைவனிடம் செலுத்த அது உங்களை உங்கள் உள் நோக்கி அழைத்து செல்லும். உங்களில் உங்களை கொட்ட உங்கள் ஆன்ம பலம் பெருக்கி உங்கள் முகத்தில் தேஜஸ் சென்று ஒளிவுடல் தன்மை என்ற அற பெருகி பொங்கும். வழிபாடு இறைவனிடம் இருந்து எதையும் பெற அல்ல, இறையருளினம் பயன்படுத்தாத திறனை உணர்வதற்குத்தான். வழிபாடு உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்ளும் ஓர் சூட்சம பயணம் ஆகும். உங்கள் வழிபாட்டை நீங்கள் செய்யவில்லை, உங்களை உங்களில் இருந்து உணர செய்ய இறையின் ஈர்த்து வழிபாடு ஆகும். இதை எந்த மதத்தவரும் கடைபிடிக்கலாம்.